85 வயசுக்கு மேல இருக்கீங்களா இல்ல 45% மேல மாற்றுத்திறனாளியா அப்படின்னா வீட்ல இருந்தே தபால் வாக்கு போடலாம். எப்படி அப்ளை பண்ணலாம் தெரியுமா? ஃபுல் வீடியோ பாருங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780012. வணக்கம். ஐயோ, ஓட்டு போட பூத்துக்கு போக முடியலேன்னு கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேணாம். உங்க ஜனநாயக கடமைய வீட்ல இருந்தே ஆற்றுவதற்கும் ஒரு சூப்பர் வழி இருக்கு. அதுதான் தபால் வாக்கு. அத பத்தி தான் நாம இப்போ சிம்பிளா தெளிவா பார்க்க போறோம். நிச்சயமா முடியும். நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் சில குறிப்பிட்ட சிட்டிசன்ஸ்க்காகவே வீட்ல இருந்தே ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் வசதியை கொடுத்திருக்காங்க. சரி, அப்போ இந்த வசதி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதை நம்ம எப்படி யூஸ் பண்றது? வாங்க டீடைலா பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் வசதிக்கு பேரு தான் போஸ்டல் பேலட், அதாவது தபால் வாக்கு. சில காரணங்களால நேர்ல வாக்குச்சாவடிக்கு போக முடியாதவங்களுக்கு இது உண்மையிலே ரொம்ப வசதியான ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பும் கூட. இதோட முக்கிய நோக்கமே என்னன்னா, ஒருத்தர் கூட அவங்களோட வாக்குரிமையை இழக்கக்கூடாதுங்கிறது தான். சரி, அப்போ யார் யாரெல்லாம் அந்த போஸ்டல் பேலட் வசதியை பயன்படுத்திக்க முடியும்? அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்? வாங்க அதை பத்தி இப்ப தெளிவா பாத்திரலாம். பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த தபால் வாக்கு வசதி 2 முக்கியமான குரூப்ஸ்க்கு தராங்க. ஒன்னு சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது மூத்த குடிமக்கள். இன்னொன்னு மாற்றுத்திறனாளிகள். இப்போ இவங்களுக்கான தகுதிகள் என்னென்னு நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மூத்த குடிமக்கள். அவங்களுக்கு வயசு 85 இல்லனா அதுக்கு மேல இருக்கணும். இதுதான் ஏஜ் லிமிட். இந்த வயசுல இருக்கவங்க தாராளமா தபால் வாக்குக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 45% இல்ல அதுக்கு மேல ஊனம் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. இந்த தகுதி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளும் வீட்ல இருந்தே அவங்க ஓட்ட போட முடியும். ஓகே, இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இதுக்கு எப்படி அப்ளை பண்றது? இந்த ப்ராசஸ் என்ன? பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இந்த முழு ப்ராசஸ்லயுமே ரொம்ப முக்கியமானது இந்த ஃபார்ம் 12D தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்ம் 12D. இதுதான் போஸ்டல் பேலட்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்க கரெக்டா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். சரி, இதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு வாக்குச்சாவடி நிலை அலுவலர், அதாவது BLOன்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முழுசா அவர்தான் உங்களோட கான்டாக்ட் பாயிண்ட். ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் உங்க ஏரியா BLOவை கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு அந்த ஃபார்ம் 12Dயை கொடுப்பாரு. அதை நீங்க ஃபில் பண்ணி திரும்ப அவர்கிட்டயே கொடுத்தா போதும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, ஏன் ஏரியா BLO யாரு? அவரோட நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவரை எப்படி கான்டாக்ட் பண்றது? கவலையே வேண்டாம், அதுக்கும் ஒரு சிம்பிள் வழி இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணும். அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. voters.eci.gov.in. இந்த வெப்சைட்ல உங்க BLO டீடைல்ஸ் மட்டும் அல்ல, எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வெப்சைட்டுக்கு போனதும் சர்ச் யுவர் நேம் இன் எலக்டரல் ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அங்க உங்க ஓட்டர் ஐடி, அதாவது இபிக் நம்பரையும் உங்க மாநிலத்தையும் என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு வியூ டீடைல்ஸ்னு கொடுத்தா போதும். உடனே உங்க BLOவோட பேரு, மொபைல் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல வந்துரும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல, இல்ல அதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. நீங்க உங்க BLOவை கான்டாக்ட் பண்ணா போதும். அவரே உங்க வீட்டுக்கு வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணுவாரு. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு? சரி, இப்ப நீங்க ஃபார்ம் 12Dயை சப்மிட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஓட்டு போடுற ப்ராசஸ் எப்படி இருக்கும்? வாங்க அதையும் பார்த்துடலாம். நீங்க அப்ளிகேஷன் கொடுத்ததும் உங்களுக்கு SMS மூலியமா அப்டேட்ஸ் வரும். அப்புறம் எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடியே தேர்தல் அதிகாரிகள் உங்க வீட்டுக்கே வருவாங்க. அப்போ நீங்க ரொம்ப ரகசியமா பாதுகாப்பா உங்க ஓட்ட பதிவு செய்யலாம். இது எல்லாமே ரொம்ப பக்காவா பிளான் பண்ண ஒரு ப்ராசஸ். சரி, இப்போ ஒரு சின்ன கேள்வி. நாம இதுவரைக்கும் பேசினதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். தபால் வாக்குக்கு அப்ளை பண்ணணும்னா ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு மினிமம் வயசு எவ்வளோ இருக்கணும்? ஆப்ஷன் C 85. இந்த நம்பரை மறக்காதீங்க, இது ரொம்ப முக்கியமான தகுதி. தகுதி இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க வாக்குரிமையை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த யூஸ்ஃபுல்லான தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச 85 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அவங்களோட ஜனநாயக கடமையை நிறைவேற்ற நாம உதவலாம். இந்த பதிவை பார்த்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780012. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.